திமுக செய்கிற அனைத்து விஷயங்களுக்கும் திருமாவளவன் கொத்தடிமையாக அண்ணா அறிவாலயத்தில் கட்டி போட்ட ஒரு 4 கால் மிருகமாக செயல்படுகிறார். என் வீடு இருக்கிற பெசன்ட் நகரில் ஆட்டோவில் ஒரு திருமாவளவனை இங்கே வாப்பா அப்படின்னு நான் கூப்பிட்றதுக்கு எனக்கு தெரியும். அது ஒன்றும் இல்லை, இந்த பகுதியில் விடுதலை சிறுத்தை பொறுப்பாளர்கள் தொடர்ந்து திருமாவளவனின் இந்த பட்டியல் சமூக விரோத போக்கை நான் அமலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். திமுகவின் ஊதுகுழலாக மாறி திமுக செய்கிற அனைத்து விஷயங்களுக்கும் திருமாவளவன் கொத்தடிமையாக அண்ணா அறிவாலயத்தில் கட்டி போட்ட ஒரு 4 கால் மிருகமாக செயல்படுகிறார். இது அரசியல் ரீதியாக நான் அதை விமர்சனம் பண்ணுறேன். தொடர்ந்து நாங்கள் பறையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும் என்று ஒரு மாநாடுகளை நடத்துகிறோம் மாவட்டந்தோறும். அந்த மாவட்டந்தோறும் இவர்கள் பறையர் பேரவை புரட்சி தமிழகம் மாநாடு நடத்தினால் இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று எல்லா இடங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் புகார் கொடுத்து அந்த மாநாட்டுக்கு தடை விதிக்கிறார்கள். இதுவரை 2 மாவட்ட மாநாடுகளுக்கு நீதிமன்றங்களுக்கு சென்று அந்த மாநாடு நடத்துவதற்கு உத்தரவு வாங்கி வந்திருக்கிறோம். எனவே இன்றைக்கு பாமக சார்பாக அந்த தாக்குதலை கண்டித்து இங்கே ம.க. ஸ்டாலின் அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பந்தமாக புகார் கொடுக்க வருகிறார்கள் என்பதை அறிந்து கௌரவம் அறிய நான் வந்தேன். இதை பயன்படுத்தி கொண்டு பாமக சேர்கிற இடத்தில் கும்பலாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் என் மீது தாக்குதல் நடத்தினார்கள். திருமாவளவன் தயவு செய்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரியும், திருமாவளவன் லுங்கி கட்டி கொண்டு 12 மணிக்கு பெசன்ட் நகருக்கு ஆட்டோவில் தனியாக வராரு. அப்போது நான் நினச்சேன்னா என் வீடு இருக்கிற பெசன்ட் நகரில் ஆட்டோவில் வர திருமாவளவனை இங்கே வாப்பா அப்படின்னு நான் கூப்பிட்றதுக்கு எனக்கு தெரியும். ஆனால் இந்த போக்கை திருமாவளவன் தயவு செய்து விட வேண்டும். இதுவரை நான் 2 முறை புகார் கொடுத்திருக்கிறேன், திருமாவளவன் என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார் என்று. ஆனால் காவல்துறை ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் நிலைமை சரியில்லை, கொஞ்சம் பார்த்து இருந்துங்க அப்படின்னு தான் காவல்துறை சொல்லுது. எனவே இந்த தாக்குதல் என்பதும் என் மீது நடத்துகிற இந்த கொலைவெறி தாக்குதல் என்பதும் அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரிந்தே நடக்கிறது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதாவது போலீஸ் அவங்கக்கிட்ட இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இது அதால் இந்த அராஜக போக்கு இது யார் மீது இருந்தாலும் சரி. நான் சொல்லுனேன், இப்போ திருமாவளவனை தனியாக பிடிச்சி கூட்டு போனால் என்ன பண்ணுவார்? அப்போ அது ஒரு நாகரிகம் இல்லைல்ல. அப்போது ஒரு அரசியலாக நம்ம சில கேள்விகளை விமர்சனங்களை வைக்கிற போது அதற்கு அரசியலாக அவர் பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணுறது, கூலிப்படைகளை வைக்கிறதுனா அப்புறம் அது சரி இருக்காது. இது தமிழக அரசியலில் ஒரு தவறான முன்னுதாரணமாக போயிடும். போலீஸும் ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறாங்க. போலீஸ் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் எங்கேயாவது போய் புகார் கொடுத்தீங்களான்றாங்க. இப்போ கூட தாக்குதல் நடந்தது, நான் புகார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா புகார் கொடுத்தா அதில் யார் பாதிக்கப்படுவான்? என் ஜாதிக்காரனா ஒரு 4 பேர் பாதிக்கப்படுவோம். எனவே இது முழுக்க காவல்துறையின் ஒத்துழைப்போடு நடைபெறுகிற செயல். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. சார் ஏற்கனவே 2 புகார் கொடுத்துருக்கேன். ஒன்றும் திருமாவளவன் புகார் கொடுத்தாலும் ஒன்றும் நடக்காதுங்க. இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு சார் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் சார் நடக்குது. நான் 2 தடவை புகார் கொடுத்தேன் சார். என்ன சொல்கிறாங்க போலீஸு, கொஞ்சம் நிலைமை ஒரு மாதிரியாக இருக்குது, கொஞ்சம்
பார்த்து நடந்துங்க, கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம யார்கிட்ட போய் புகார் கொடுப்போம்?